கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad to meet you today. அதே வண்ணமாக Like the same manner, உங்களோடும் கூட with you, தேவனுடைய கிருபையும் God's grace பரிசுத்தருடைய பிரசன்னமும் and the presence of the Holy Spirit, எப்போதும் உங்கள் குடும்பத்தை சூழ்ந்திருப்பதை it is always surrounding you. உணர்ந்து கொண்டே இருங்கள். Start to experiencing it. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பலத்தை கொடுக்கும், That will give a strength to your life. ஆறுதலை கொடுக்கும், It will bring a comfort to you. தைரியத்தை கொடுக்கும், It will give a courage to you. அநேக தடைகளை உடைக்கும். And it breaks all the barriers in your life. ஏனென்றால் Reason, நமக்குள் இருக்கிறவர் the God who is living in us, பெரியவராய் இருக்கிறார். He is greater than this. எல்லா பிரச்சனை மேற்கொள்ளுகிற ஒரு பெரியவராய் அவர் இருக்கிறார். He is there inside to overcome all the problems we face. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, யோவானும் பேதுருவும் John and Peter, ஆலயத்துக்கு கடந்து போகின்ற போது when they are going to the temple, அங்கே சிறு வயது முதல் பிறந்த போதே ஒரு முடவனை பார்க்கிறார்கள். they see a lame man who was placed there. அவன் தன்னிடத்திலே ஒரு பொருளை பெறும்படியாக ஒரு பணத்தை கொடுப்பான் என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது He is a man seeking the help from John and Peter. ஒரு நாளும் அவன் வருகின்ற அனைவருடைய கைகளிலே காசு கிடைக்குமா என்று தான் பார்ப்பான். He is similar to a beggar looking for a people for money. வேறொன்றையும் யோசிப்பது கிடையாது. He didn't think about anything. ஆனால் பேதுருவும் யோவானும் வரும்பொழுது But when John and Peter enter into the temple, அவர்களோடு கூட தேவனுடைய ஆவியானவராய் இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். when God's Spirit, Jesus Christ, was with them, அப்படி வருவதினால்தான் when He is with them, அவர்கள் சொல்கிறார்கள், they said to that man, பொன்னும் வெள்ளியும் அல்ல, I don't have gold and silver. என்னிடத்திருக்கிற இயேசுவை உனக்கு தருகிறேன் சொல்லி அவனை நடக்க செய்கிறார்கள். They said, I am having Christ Jesus inside me. In the name of Jesus, they healed them. அதனால் நமக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளை விட இயேசு ஒரு மேன்மையானவராய் இருக்கிறார். Whatever belongings we have in this world, Jesus is greater than that. எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் கூட அது ஒரு நாளிலே குறைந்து போகலாம், அது ஒருவேளை அழிந்து போகலாம். Whatever you may exchange, that things you have, it will get destroyed one day. ஆனால் இயேசுவை நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தே ஆக வேண்டும். But it is our duty, our responsibility to give Jesus to everyone. அவர்களுக்கு மாத்திரம் நன்மை அல்ல, It is not only good for them, அவர்கள் குடும்பத்துக்கு, for their family, அவரை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்மை. for the people who depend on them, it is good for them. அதனால் நாம் அந்த அனுபவத்தில் போக So let's walk in that experience. நம்ம இப்போ கொடுக்க வேண்டும். Surrender today. இந்த வேளையிலும் கூட தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's 2 word. கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 Corinthians chapter 4 verse 7. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். But we have this treasure in earthen vessels, that the excellency of the power may be of God and not of us. நேற்று பார்த்தவண்ணமாக பேதுருவும் யோவானும் சொல்கிற அனுபவத்தை பார்த்தோம். As we seen yesterday how John and Peter said that, இங்கே பவுலின் அனுபவத்தை பார்க்கிறோம். now we can see the experience of Paul in this verse. அவர் என்ன சொல்லுகிறார்? What he is saying, இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். we have received this treasure in earthen vessels. தன்னை ஒரு மேன்மையாக எண்ணாதபடிக்கு He didn't consider himself as greater. இந்த வார்த்தையின் மூலமாக தேவனை மேன்மைப்படுத்துகிறார். Through this word he is expressing God as greater than anything. அதுபோல் நம் வாழ்க்கையில் கூட Like the same manner in our life, நம்மை பெருமையாக மேன்மையாய் சொல்லாதபடிக்கு we should never treat ourselves as so great. தேவனை மேன்மைப்படுத்த பெருமைப்படுத்த விரும்ப வேண்டும். We should always in a path to glorify God. ஏனென்றால் அவரிடத்தில் தான் மகத்துவமான வல்லமை இருக்கிறது. Reason this verse says the excellency of the power, it's from God, not of us. ஏனென்றால் நாம் சாதாரண மக்கள், We are normal people. நாம் ஒரு நாளிலே மரிக்க போகின்ற மக்கள். One day in future we all are going to die. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்தவர் அல்ல, But Jesus Christ will never die அவர் again. உயிராக ஆவியாக இருக்கிறார். He rose up from the dead and he is as a spirit right now. அவரை தனக்குள் வைத்திருப்பதினால்தான் Since Paul has received himself in him, எங்களால் உண்டாகவில்லை என்று சொல்கிறார். that is the reason he is saying this power is not of us. ஒவ்வொருவரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். Every believer should know one thing. நாம் யாவருக்கும் ஒரு முழுமையை கொடுக்க முடியாது. We cannot able to give a completeness to others. நாம் யாவருக்கும் முழுமையாய் திருப்தி செய்ய முடியாது. We cannot able to satisfy other people by any manner. குறைவுகள் தான் நம் வாழ்க்கையில இருக்கும். There shall be some kind of lack in our life. ஆனால் இயேசு ஒருவர்தான் But
only Jesus, ஒவ்வொருவருக்கும் பூரணமான ரட்சிப்பை கொடுக்க முடியும். he can only able to give complete salvation to everyone. பூரண சமாதானத்தை கொடுக்க முடியும். He can able to give complete peace. பூரண நிம்மதியை கொடுக்க முடியும். He can able to give complete happiness. உண்மையான விடுதலையை கொடுக்க முடியும். True freedom has been given only by Jesus. அதனால் நம்மால் எதுவும் உண்டாகாது என்பதை நாம் யோசிக்க வேண்டும், நினைக்க வேண்டும். So we should think one thing very clearly: anything which happened does not happen because of me. இது ஒரு தாழ்மையான ஒரு அனுபவம். It is a humble statement. தாழ்மை தன்மை. It is a humble state. இந்த தாழ்மையான தன்மை கடந்து வரும்போது When we go through this humble state, நாம் தேவ சமூகத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். we can able to receive the grace from God. நம் மண்பாண்டமாய் நமக்குள்ளே பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். We are the one earthen vessels who receive this treasure from God. வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். We receive the power from God. அநேகருக்கு அந்த வல்லமையை கொடுக்க முடியும். We can able to share this power to many people. சுகத்தை கொடுக்க முடியும். We can give healing to others. ஆறுதலை கொடுக்க முடியும். We can give comfort to others. அற்புதங்களை செய்ய முடியும். We can do wonders in their life. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, நம்மை முழுமையாக தேவ சமூகத்தில் தாழ்த்துவோம். we should humble ourselves in God's presence. பெருமைக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். There is no place for any proudness in your life. கசப்புகளுக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். There should not be any bitterness in your life. விரோதங்களுக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். There should not be any enmity in your life. நாம் வாழ்கின்ற காலம், The days we live in this earth, குறுகிய காலம், it is a short day, but நித்தியமான நிரந்தரமான காலம் அல்ல. it is not an everlasting life we live. நம் வாழ்நாளிலே In our life, தேவனை வெளிப்படுத்த we'll reveal God. நம்ம ஒப்பு கொடுப்போம். Surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். thank you for this good time, Lord. நாங்கள் யார் என்பதை We know who we are. எங்களுக்கு வேற்றின் மூலம் விளக்குவதற்காய் ஸ்தோத்திரம். For explaining through your word. நாங்கள் எப்பேற்பட்ட மேன்மையான மனுஷனாய் இருந்தாலும் கூட, Even though we look like a great people on this earth, பவுல் சொல்கிற வண்ணமாக, as Paul mentioned, நாங்கள் மட்பாண்டங்கள், we are earthen vessels. நாங்கள் வெறுமையான மக்கள். We are a normal people. இதை Lord. நினைத்து, Lord, we think இதை about it. தியானித்து, We meditate it. நாங்கள் செயல்படும் போதும் When we do according to it, உம்முடைய மகத்துவமான வல்லமை your supremacy of power, எங்கள் மூலமாய் உலகத்துக்கு வெளிப்படும். through us it will go to the world, உறவுகளுக்கு வெளிப்படும். through our relatives. அந்த அனுபவத்தை நடத்துங்க. Walk in that experience. ரீபால சந்தர Oh, we துர்வியாதி. thank you, Lord, for that. நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.